தீமையை இன்றைக்கு அனுபவித்து நீங்கள் துக்கமாய் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு அழுத்தலில் வந்திருக்கலாம். ஐயோ, ஏன் நான் இதை கடந்து போயிட்டுருக்கிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு பயந்து கொண்டு வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை தப்பு வைப்பார், உன்னை விடுவிப்பார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். தேவனுக்கு மகிமை. இன்றைக்கு மாலை என்னோடு கூட ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். I invite all of you to come with me to Hebrews chapter 6, and we are going to just look at verse 1. I will read in English and then we shall follow in Tamil. Hebrews chapter 6 and verse 1. Therefore, leaving the discussion of the elementary principles of Christ, let us go on to perfection, not laying again the foundation of repentance from dead works and of faith toward God. நாம் கேட்போம் இந்த வசனத்தை. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, therefore leaving the discussion of the elementary principles of Christ. மறுபடியும் அந்த தமிழ்ல வாசியுங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற மூல உபதேசத்தின் வசனங்கள், அப்படின்னா ஆரம்பம், அடிப்படை என்று வசனம் சொல்லி கொடுக்கிறது. ஆரம்பம், அடிப்படை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த ஆரம்பம், அடிப்படை எங்கே உண்டு? நாம் ரட்சிக்கப்பட்ட போது நம் ஆரம்பத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டோம். இப்போ வேத வசனத்திலே பக்தன் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், அடிப்படையான போதனையை விட்டுவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அடுத்த ஒரு படிக்கு நாம் போக வேண்டும் என்று பக்தன் நமக்கு எழுதுகிறார். What does the author of Hebrews write in chapter 6 verse 1? He says that we should leave the elementary principles of Christ. When did we learn the elementary principles of Christ? When we first accepted the Lord, when we first came into the fellowship of Christ, is when we learned the basic of Christianity. So the writer here calls us to leave the elementary and that we grow further into maturity. வாசிங்க, அடுத்த வார்த்தையை கவனிங்க. Look at the second part of it. It says, let us go on to perfection. Another version says, let us leave the elementary teaching about Christ and go on to maturity. இப்போ பாருங்க, அடுத்த இரண்டாவது பகுதியே அந்த வசனத்திலே கவனியுங்கள். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அடுத்த வசனத்தையும் வாசியுங்கள். ஸ்நானம் கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. நம்ம எப்படி ஆக வேண்டும்? பூரணராகும்படி கடந்து போவோம் என்று இங்கே பக்தன் எழுதுகிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். நம் கிறிஸ்துவுக்குள்ளார அடிப்படையான விசுவாசத்தில் இருந்து கொள்ளாதபடிக்கு பூர்ணமாகும்படிக்கு வேதம் நம்மை அழைக்கிறது. கர்த்தர் பெரியவன். இன்னைக்கு ரொம்ப பேர் எங்கே இருக்கிறோம்னா அடிப்படையான போதனையிலேயே இருக்கிறோம். அடிப்படை போதனை கூட நம்ம கிறிஸ்துவ போதனைகள் நமக்கு தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வேத வசனத்தில் பக்தன் அழைக்கிறார். இன்னைக்கு இரவு வேளையில் பேசி நமக்கு சொல்லுகிறார், நம்ம அடிப்படையை விட்டு ஆழத்துக்குள்ளார சொல்லுவோம். வாருங்கள், வசனத்தின் தேவனுடைய காரியங்களிலே ஆழங்களுக்குள்ளே நம் போதனைக்குள்ளார கடந்து செல்வோம் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இது அடிப்படையில் இன்றைக்கு 2 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா
எடுத்துக்கொண்டு கையில் வைத்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சில போதனைகளை இன்றைக்கு கொடுக்க போகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே வசனம் 14 18 வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னாக்கா இந்த வசனங்களிலே நீங்கள் வளருவதை குறித்து, கிறிஸ்துவுக்குள்ளார நாம் வளர வேண்டும், நாம் எல்லாரும் வளர வேண்டும். அப்போ இது என்ன வளர்ச்சி அப்படின்னு கேட்டால், ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு உண்டாக வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாக பல இடங்களிலே இதை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். எப்படி மாம்சத்திலே நம்ம வளருகிறோமோ அதே போல் ஆவியிலே நம்ம வளர வேண்டும். மாம்சத்திலே வளருவதற்கு நம்ம எப்படி உணவு உட்கொண்டு நாம் வளருகிறோமோ அதே போல் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். இந்த வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் தான் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவர். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஆரம்ப உபதேசம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி உங்களுக்கு நான் வலியுறுத்துவது என்று நான் சிந்தித்த போது எனக்கு யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்கா முதல் 10 வசனங்களே நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு இரவு வேளையிலே நிக்கதேமியு என்று சொல்லப்பட்ட பரிசேயன் ஒருவன் இயேசுவை காணும்படிக்கு வந்தான். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை காணும்படிக்கு வந்தான். அவன் வந்து நல்ல போதகரே என்று நீர் செய்கிற அற்புதத்தை நீர் தேவனிடத்திலிருந்து வரவிட்டால் ஒருவனும் செய்ய முடியாது என்றெல்லாம் அவன் இயேசுவை புகழுகிறான். ஆனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து பார்க்க போகிறோம். 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Come with me to John's Gospel chapter 3 and verse 3. Jesus knew what he needed. இயேசு இடத்துல வந்த இந்த நிக்கதேமியுக்கு என்ன தேவை என்று இயேசு அறிந்திருந்தார். அதனால் இயேசு அவனிடத்தில் உடனே பிரதியுத்தரமாக அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்போம். Look at chapter 3 and verse 3. What did Jesus say in response to what Nicodemus was speaking? Jesus said this. He said, the scripture says, Jesus answered and said to him, most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப இந்த மறுபடி பிறப்பு அது என்ன? இன்னொரு வார்த்தையில் நாம் சொல்லுவோம் ரட்சிப்பு என்று சொல்லுவோம். ஒருவன் ரட்சிக்கப்படும் போது அவன் தேவனோடு நடக்கிற நடை ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இதுதான் அடிப்படையான நம்முடைய கிறிஸ்தவ நடையின் ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நிக்கதேமியுவை இயேசு ரட்சிப்புக்குள்ளார நடத்தினார். அந்த இரவு நிக்கதேமி இயேசுவை தேடி வந்திருக்கிறார். நிக்கதேமியுவை ரட்சிப்பிலே அவர் நடத்தினார் என்று நாம் பார்க்க. ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அப்போ அதுதான் நாம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பமாய் இருக்கிறது. When you talk about the elementary principles in Christianity, then you are beginning with salvation. ரட்சிப்பிலே நாம் ஆரம்பிக்கிறோம், தொடங்குகிறோம் என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த 2 வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போ இயேசு இந்த நிக்கதேமியுவை எதில் நடத்தினார்? ரட்சிப்புக்குள்ளார நடத்தினார். இன்னைக்கு ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற நிறைய நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிப்பு இல்லாத அனுபவத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். There can be many Christians today who could be attending church, who could be in the church, who could be responding to God's word, but they do not have the basis, and the basis is salvation. They have not come to the salvation experience. But today I'm speaking to you on a second level, and that is growing into maturity. But some of us, we do not even have the salvation experience. நம் சிலருக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவம் கூட இல்லை. நம்ம கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், பைபிள் சுமந்து கொண்டு வரலாம், ஆலயத்திலே காணிக்க கொடுக்கலாம், தசம பாகம் கொடுக்கலாம், எல்லாமே செய்யலாம்.
ஆனால் நிக்கோதேமியுவே, ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும், ரட்சிப்பு பெற வேண்டும், அது ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, நீ ரட்சிக்கப்படாமல் இருப்பாயே என்றால் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு டுடே, இட் இஸ் நாட் டூ லேட். ஈவன் டுடே, as young as you are, as old as you are, you can come forth, you can open your heart, you can welcome Jesus into your heart. உன் உள்ளத்துக்குள்ளார இயேசுவை நீ என்ன செய்யலாம்? வரவேற்கலாம். நாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. அவரை வரவேற்கலாம். You need the elementary. You cannot grow and mature in Christ without the basis. அடிப்படை இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளார நீ வளர முடியாது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும்போது வசனம் 12, 13, 14 இந்த வசனங்களிலே ஒரு 3 வசனங்களிலே பவுல் எழுதுகிற வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். If you will come with me to Philippians chapter 3 and if you will come to verses 12, 13 and 14, it reads like this. It says, not that I have already attained or am already perfected, but I press on that I may lay hold of that for which Christ Jesus has also laid hold of me. Brethren, I do not count myself to have apprehended, but one thing I do, forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead, I press toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. இந்த வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். இது யாருடைய வார்த்தை? பவுலுடைய வார்த்தை. யாருக்கு? பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். தன்னை குறித்து எழுதுகிறார். Paul writes about himself as to how he lives a Christian life. அவர் எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறார் என்று சொல்லி பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். இதை கவனித்து கேட்போம், வாசிக்க கேட்போம். நான் அடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்ம ஒரு ஆமேன் சொல்லுவோம். அந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்க. பவுல் பாருங்க, தேறின ஒரு ஊழியக்காரன். எப்போது ரட்சிக்கப்பட்டார்? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு அவருக்கு உதித்தார். ஒரு ஒளி பிரகாசத்திலே தமஸ்குவுக்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கும் துன்பப்படுத்தும்படிக்கும் போன பவுலே இயேசு சந்தித்தார். நீர் யார் ஆண்டவரே என்று இந்த பவுல் சவுலாய் இருந்தார். அப்போ அவர் கேட்கிறார், நீர் யார்? அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அப்போ அன்றைக்கு இந்த பவுல் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. நிக்கோதேமியே, நீ மறுபடி பிறக்க வேண்டும். பவுலை எப்படி ஆண்டவர் சந்தித்தார்? ஒளி பிரகாசத்திலே சந்தித்து, நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று தன்னை அறிமுகப்படுத்த அந்த நாள் பவுல் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ ரட்சிக்கப்பட்ட பவுல் ஊழியக்காரன் ஆயிட்டாரு, பெரிய ஆளாயிட்டாரு, நிறைய இடத்துல சபையெல்லாம் ஸ்தாபித்துட்டார். ஆனால் இந்த பவுல் எழுதுகிறார், இன்றைக்கு பல வருடங்கள் நான் ஊழியம் செய்துட்டேன். இப்போ நான் சில சமயத்தில் எல்லாரிடத்துலையும் சொல்லுவேன், 40 வருடம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நான் பெருமை பாராட்டுவேன், சந்தோஷப்படுவேன். ஏன்? சின்ன வயதிலேயே ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். நான் அதிக சிறு வயதாக இருக்கும்போதே, நான் 14 வயதாக இருக்கும்போதே ஆண்டவர் ஊழியத்துக்கு போவேன் என்று என்னை ஒப்பு கொடுத்தேன். 21 வயதாக இருக்கும்போது நான் படிக்க செமினரிக்கு கிறிஸ்துவ பாடங்களை படிப்பதற்கு நான் புறப்பட்டுட்டேன். 26 வயதாக இருக்கும்போது 5 வருடங்கள் நான் ஆண்டவருக்கென்று படித்து முடித்து ஊழியத்தில் வந்துட்டேன். அந்த நாள் துவங்கி இன்றைக்கு வரைக்கும் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்? நான் மூத்த போதகர், நான் சீனியர் பாஸ்டர். ஹல்லேலூயா.
ஏன் என்னை சீனியர் பாஸ்டர் என்று சொல்லுகிறார்கள்? நான் சொல்லுகிறேன், ஏன் பல நாள் அனுபவம். அல்லேலூயா. சபையை நடத்தி இருக்கிறேன், சபையை ஸ்தாபித்திருக்கிறேன், பல சபைகளை ஸ்தாபித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சில பேர் அப்போஸ்தலர் ஆகிறாங்க, சில பேர் டாக்டர் என்று போட்டுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. இந்த இதுக்கெல்லாம் தகுதியானவர் நீங்கள் இருக்கலாம் பாஸ்டர். காரணம் என்னன்னா, பல ஆண்டின் அனுபவம், சபை ஸ்தாபித்தப்பா ஒரு அனுபவம் எல்லாம் உண்டு. நான் அவங்ககிட்டலாம் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாலும், அப்போஸ்தலர் பட்டம் கொடுத்தாலும், இன்றைக்கு பிரபலமாய் எல்லாரும் எடுத்துக்கொள்கிற ஒரு பட்டம் என்ன தெரியுமா? பிஷப் பட்டம். ஒருவேளை நாளைக்கு திடீரென்று நான் பிஷப் ராபர்ட் பாண்டியன் என்று போட்டால் கூட யாருமே கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்படி நம்ம பேர் எடுத்துக்கலாம். நான் சொல்லுவேன் ஊழியக்காரர்கள்ட்ட, எந்த பேரை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நான் செய்கிற ஒரு ஊழியம் என்ன தெரியுமா? பாஸ்டர் ஊழியம். ஹல்லேலூயா. அது பட்டத்தோடு நின்றுவிடும். ஒருவேளை புல்லட்டினில் ரெவரண்ட் ராபர்ட் பாண்டியன் போடுறது இனிமேல் பிஷப் அப்போஸ்டல் ரெவரண்ட் ராபர்ட் பாண்டியன் அப்படி பேர் பட்டத்தில் இருக்கும். ஆனால் நான் செய்ய போகிற ஊழியம் அதே ஊழியம்தான். அதனால் எல்லார்ட்டையும் கையெடுத்து கும்பிட்டு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் சொல்லுவேன், நான் பாஸ்டராகவே இருந்துக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். எல்லாம் ஊழியக்காரவங்க நினைப்பாங்க, நஷ்டம்டா இவன் வேஸ்ட்டுடா நினைப்பாங்க. ஆனால் நான் பெருமை பாராட்டுகிறேன், என்னை அழைத்த ஆண்டவர் பெரியவர். ஆமேன் சொல்லுவோமா? அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஸோ பாஸ்டராகவே இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனால் கவனித்து பாருங்க, ஒரு 40 வருட ஊழிய அனுபவம். பவுலை பாருங்க, தமஸ்கு வழியில் ரட்சிக்கப்பட்ட பவுல் ஊழியக்காரன் ஆகி, அல்லேலூயா, எத்தனையோ பவுலுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தார், சபைகளுக்கு கடிதங்கள் எழுதினார், சபைகளை போய் சந்தித்தார். இப்போ இந்த பிலிப்பியர் சபைக்கு எழுதும் போது அவர் எழுதி சொல்லுகிற ஒரு பெரிய காரியம் நான் என்ன தெரியும், அந்த 3 வசனத்தில் கற்றுக்கொள்கிறேன். பவுல் நான் தேறினவன் என்று எண்ணவில்லை. இன்றைக்கு பாஸ்டர் ராபர்ட் பாண்டியன் 40 வருடம் அனுபவம் இருந்தாலும், சபைகளை ஸ்தாபித்திருந்தாலும், நான் தேறிவிட்டேன். ஆண்டவருக்குள்ளார நான் 100 மடங்கு உயர்வுக்கு வந்துவிட்டேன். இன்னுமே இதற்கு மேலே உயர ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்படி என்ற எண்ணம் கொள்ளாதபடி எல்லா கிறிஸ்தவர்களும், நீ ஒரு வேளை நீ போய் கல்லூரியில் படித்திருக்கிறாயின்னு வச்சுக்கோ, வேத அறிவு உனக்கு நிறையா உண்டுன்னு வச்சுக்கோ, சாவும் நாள் வரையிலும் பவுலை பொறுத்த அளவில் நாம் கர்த்தருக்குள்ளார கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. We are learning. We can be pastors and ministers no matter who you are. According to what Paul is teaching us, you and I are daily to grow in the Lord. There can never come a time when we can say, I've already attained the maximum. I've already attained 100%. No. அப்படி நடக்காது. எந்த ஊழியக்காரன் ஒரு வேலையை சொல்லுகிறான், நான் 100 மடங்காய் என் வாழ்க்கையில் என்ன செய்து விட்டேன், நான் கிறிஸ்துவின் அனுபவத்தில் தேறிவிட்டேன் என்று சொன்னால் அவன் ஊழியக்காரன் அல்ல. Until the day of our last breath, we are spiritually growing. That's what Paul is saying here. Hallelujah. அந்த முதல் வசனத்தை கவனிங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வாசிங்கம்மா திரும்பி. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி அதை ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்புக்கு ஏங்கினவனாக ஆசையாய் அந்த அழைப்பை தொடர்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆண்டவருக்குள்ளார ஆரம்பம் அருமையாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளார நல்ல தேறின அனுபவத்துக்கு வந்தார். எவ்வளோ வேகமாய் கிறிஸ்துவுக்குள்ளார வந்தார்களோ அவ்வளோ வேகமாய் கிறிஸ்துவுக்கு விட்டு பின் வாங்கி விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளை அப்படி அல்ல. நம் கிறிஸ்துவுக்குள்ளார முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவருக்குள்ளார நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் அவரே அண்டிக் கொண்டேன். What did Paul say? Lay hold of that for which Christ Jesus has also laid hold of me. Shall we say amen?
அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த 3 வசனத்தை நீங்கள் கோடிட்டு நீங்களும் ஆண்டவருக்குள்ளார சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் என் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்திலே நானும் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் ஆண்டவரே, பந்திய பொருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் பின்மாற்றம் வந்துருச்சு ஆண்டவரே, ஆனால் உண்மை விடவே மாட்டேன். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கள். சில சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் பின்மாற்றம் போன மாதிரி இருக்குல்ல, சில போராட்டங்கள் வருது, சில பிரச்சனைகள் வருது. வந்த உடனே நம்ம ஆண்டவரை விட்டு விலகினது போல ஒரு எண்ணம் வருகிறது. ஆனாலும் விடாதே. அல்லேலூயா. சாத்தான் சொல்லுவான், பார்த்தியா நீ பின்மாற்றத்துக்கு போயிட்ட. கர்த்தர் சொல்லுவார், அல்ல, அல்லேலூயா, பற்றிக்கோள், என்னை பிடித்துக்கோள், அல்லேலூயா. அப்போ உடனே இந்த வசனத்துக்கு போங்க. பவுல் என்பவர் ஓடினது போல நானும் ஓடுவேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அப்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளார கர்த்தருக்குள்ளார நம்ம எல்லாரும் ஓட கற்றுக்கொள்வோம். தேவன் பெரியவர். இன்னொரு வசனத்தை எடுங்கள். எபேசியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பவுல் இப்படி ஒரு வார்த்தையை எழுதுகிறார். என்ன வார்த்தை பவுல் எழுதுகிறார்? கிறிஸ்துவுக்குள்ளார வளர்வதில் ஒரு வார்த்தை. லெட்ஸ் லுக் அட் one verse in Ephesians chapter 4 and verse 13. It says, till we all come to the unity of the faith and the knowledge of the Son of God, to a perfect man, to the measure of the stature of the fullness of Christ. கேட்போம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். வசனம் 12 வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். நம்ம எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்ம எல்லாரும் ஊழியத்திலே நிலை நாட்டி இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஸோ தேவனுக்கு மகிமை. எல்லாரையும் ஊழியத்திலே நிலை நாட்டி இருக்கிறார். சிலரை ஜப ஊழியத்திலையும், சிலரே ஆத்துமாக்கள் அறுவடை செய்கிற ஊழியத்திலும், சிலரே ஆண்டவருக்கு கொடுக்கிற ஊழியத்திலும், ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஊழியத்திலையும். ஹல்லேலூயா. சிலரே பாடகர்களாக, சிலரே பல ஊழியங்களிலே ஆண்டவர், சிறு பிள்ளை ஊழியம், வாலிப பிள்ளைகள் ஊழியம், இப்படி ஆண்டவர் சபையிலே அவர் ஸ்தாபித்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வசனம் 12 சொல்லுகிறது ஆங்கிலத்திலே, for the equipping of the saints, for the work of ministry, for the edifying of the body of Christ. அல்லேலூயா. ஸோ எதற்காக ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் நியமித்திருக்கிறார்? நீ அடிப்படையிலே ரட்சிப்பு அனுபவத்தில் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்துவங்க அதோடு நின்று கொள்கிறார்கள். அல்லேலூயா. சில சமயத்தில் இதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு அருமையான ஐயா கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நான் வாலிபனாக இருக்கும்போது சபையிலே நான் ஊழியம் செய்த நாட்கள், நான் ஆண்டவருக்காக வெறி கொண்டவனாய் ஊழியம் செய்தேன். பிற்பாடு சபையிலே கண்ட செல்ல போராட்டங்கள், சலசலுப்புகள், அவைகளில் நான் சோர்ந்து போனேன். அதனால் சபையில் இருந்து கொஞ்சம் பின்மாற்றத்துக்கு வந்து விட்டேன். அல்லேலூயா. இப்போ திரும்பி சபைக்குள்ளார, ஊழியத்துக்குள்ளாரவும் சபைக்குள்ளார போவதற்கும் எனக்கு இப்போ கடினமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் பெருமை பாராட்டுகிறார். இவரிடத்தில் நான் பேசும்போது இவர் சொல்லுகிறார், பாஸ்டர், முன்பு ஆண்டவருக்காக நான் அநேக காரியங்களை தியாகம் பண்ணினேன், ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை நான் செய்தேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மனிதர்கள், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆலயத்திலே கூடுகிறோம். மனித நம்முடைய குணங்களினால வேறுபாடுகள், நமக்குள்ளார சலசலப்புகள், ஏன்னா நம்ம எல்லாம் வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான குணம், எல்லாரும் ஒன்றா சர்ச்சுக்குள்ளார வரோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பெல்லாம் வருது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை நீ என்ன தெரியுமா பார்க்கணும்? நீ கீழ் நோக்கி பார்த்தனா, பேதுரு என்பவன் படகிலே இயேசு உறங்கி கொண்டிருக்கிறார், புயல் அடிச்சிட்ருக்குது. அல்லேலூயா. நாங்கள் மாண்டு போகிறோம் என்று புலம்பி எல்லாரும் இயேசுவை கூப்பிடுகிறார்கள். இயேசு என்ன செய்தார்? கடலையும் காற்றையும் அவர் அகற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். எறையாதே என்று அகற்றினார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு முறை நாம் பார்க்கிறோம், கடலில் கொந்தளிப்பிலே
இருந்த இந்த சீஷர்கள் திடீர்னு பார்க்கிறார்கள், இயேசு கடலிலே நடந்து வருகிறார். இதே பேதுரு என்ன தெரியுமா செய்கிறார்? அவர் நடக்கும்படி கேட்கிறார். அப்போ நடக்கிறாரு, பார்த்தா கீழே கடல் கொந்தளிப்பை பார்த்துட்டாரு. என்ன ஆயிட்டு? அவர் இயேசுவை பார்த்துட்டே நடக்கும்போது நடந்துட்டார் கடலில். ஆனால் கொந்தளிப்பை பார்த்தாரு பாருங்க, மூழ்கிட்டார். அப்போ இந்த அருமையான ஐயாவை குறித்து நான் எண்ணி பார்க்கும்போது அவர் சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? அவர் யாரை பார்த்துட்டு இருந்திருக்குன்னு? இயேசுவே, மனிதனே அல்ல. சலசலப்பு வரும். இயேசு அன்று இருந்த சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சபையில் அவர் என்ன செய்தார்? என் ஆலயம் ஜெப ஆலயம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர் என்ன செய்தாராம்? அங்கு இருந்த வியாபார ஸ்தலங்களை கவிழ்த்து போட்டாராம். அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்குள்ளேயே பாருங்க, இயேசுடைய காலத்திலே எத்தனையோ விதமான போராட்டங்கள். ஆனால் இயேசு சபையை விட்டாரா? இல்லை. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் சபையை விட்டாங்களா? போகிற இடத்தெல்லாம் ஜெப ஆலயங்களை தேடி கொண்டு போனார்கள். அல்லேலூயா. ஜெப ஆலயங்களில் குறையப்பா, நாங்கள் ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படியா இருந்தாங்க? இல்லை. அல்லேலூயா. மனிதர்களினால நம்ம என்ன செய்துருவோம்? பின்மாற்றத்துக்கு போயிடுவோம். மனிதனை பார்க்காத, நீ யாரை பாரு? ஆண்டவரை பாரு. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. அப்போ நம் வேதத்தில் கற்றுக்கொள்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வளர வேண்டும். ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு சபையை பிடித்துக்கோ, சபைக்குள்ளாரவா நீ வளரணும். ஏன்னா சபையில் நான் உனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களே நீ செயல்படி, உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. ஓகே, இதை முன்னிட்டு நம்ம ஒரு 2-3 காரியம் பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துக்கு வாருங்கள். Come with me to 2 Thessalonians. I invite you to come to chapter 1. 1ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதிலே நாம் கவனிக்க இருக்கின்றோம். தேவனுக்கு நம்ம எல்லாரும் என்ன செலுத்துவோம்? மகிமையை செலுத்துவோம். வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று கவனிப்போம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க, கேட்போம். முதல்ல, சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற அன்பு என்ன செய்யணுமா? அதிகரிக்கிறபடியினால். ஆமென். வாசிங்க. அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. So தேவனுக்கு மகிமை. We are bound to thank God always for you, brethren, as it is fitting, because your faith grows exceedingly, and the love of every one of you all abounds toward each other. Shall we say amen? Your faith should grow அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளார தெசலோனிக்கே சபையே, கிறிஸ்துவுக்குள்ளார உன் விசுவாசம் என்ன செய்யணும்? வளருன்னு, பலப்படுன்னு. ஹல்லேலூயா. சபையை பார்த்து தான் சொல்கிறார். இது எந்த சபை? தெசலோனிக்கே சபை. இன்றைக்கி நான் எந்த சபைக்கு சொல்லுகிறேன்? சன்வேல இருக்கிற நம்முடைய திருச்சபை விசுவாசிக்கு சொல்லுகிறேன். நீ என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நீ வளர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் நம்ம சொல்லுவோம். ஆமே. அப்போ நம்பர் 1 நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்திலே வளர வேண்டும். அப்புறம் அன்பை குறித்து ஒருவருக்கொருவர் அன்பிலே நம்ம வளர அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ முதல்ல என்ன நம்ம பார்க்குறோம்னா, விசுவாசத்திலே வளர வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அனுபவத்திலேயே இருக்கக்கூடாது. I feel very sad as a spirit-filled church. We are still inviting people, members of the church who had been members in the church for years now, unto salvation, calling people to give their lives unto God. It is good. பின்மாற்றத்துக்கு போனவர்கள் திரும்பி இயேசுகிட்ட வரணும், வரவேற்பு கொடுக்கணும், சந்தோஷம். ஆனால் அதில் நீ இருக்காதே. அல்லேலூயா. நீ எழும்ப வேண்டும். விசுவாசத்தில் நீ என்ன செய்யணும்? வளர வேண்டும். பவுல் சொல்றார், தெசலோனிக்கே சபையே நீ என்ன செய்? விசுவாசத்திலே வளரு என்று சொல்கிறார். அப்போ 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம என்ன செய்யணும்? கோடிட்டு கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இன்னொரு வசனம் கொடுக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்கள்.
அதில் 3ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை கவனிங்க. அங்கேயும் பவுல் வளருவதை குறித்து அவர் பேசுகிறார். ஏன்னா இந்த தெசலோனிக்கே சபைக்கு பவுல் வலியுறுத்துகிறார், நீங்கள் வளர வேண்டும். Look at chapter 3 and verse 12. 3ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கே 3:12வது வசனம். And may the Lord make you increase and abound in love to one another and to all just as we do to you. Amen. பவுல் சொல்றார் பாருங்க, நீங்களும் அன்பில் ஒருவருக்கு ஒருவர் வளரணும், நாங்கள் உங்களை வளர்ப்பது போல. ஆமென், அல்லேலூயா. கேட்போம் அந்த வார்த்தையை. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. So love for one another, we must grow. You must grow in faith, you must grow in love. Hallelujah. அப்போ விசுவாசத்தில் வளரணும், கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பில் வளர வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே வசனத்தில் நமக்கு எழுதி நமக்கு காட்டுகிறதே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்குள்ளார நாம் வளர கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்கள். ஒரு வேத வசனத்தை எடுக்கிறேன், பின்பு நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 14லேருந்து 18 வரைக்கும் ஒரு சின்ன பாடத்தை கற்று நாம் முடிப்போம். கவனிப்போம், என்னோடு கூட கவனியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 12லிருந்து 14 வரைக்கும் நாம் இந்த வசனத்தை கவனிக்க போகிறோம். ஒரு 3 வசனங்கள். Let's come to 1 John chapter 2 and I call you to come to verses 12 to 14. I write to you, little children, because your sins are forgiven you for his name's sake. I write to you, fathers, because you have known him who is from the beginning. I write to you, young men, because you have overcome the wicked one. I write to you, little children, because you have known the Father. I have written to you, fathers, because you have known him who is from the beginning. I have written to you, young men, because you are strong, and the word of God abides in you, and you have overcome the wicked one. Amen. So யாருக்கெல்லாம் எழுதுகிறார்? பிள்ளைகளுக்கு எழுதுகிறார், தகப்பனுக்கு எழுதுகிறார், வாலிபர்களுக்கு எழுதுகிறார். நாம் சொல்லுவோம் ஆமென். பவுல் எழுதி சொல்லுகிற வார்த்தையை, யோவான் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும் நாம் கேட்போம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தெய்வ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? யாருக்கு எழுதுகிறார்? யோவான் சபைக்கு எழுதுகிறார், விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். வாலிபனே, பிதாக்களே, எல்லாருக்கும் எழுதுகிறார். When he is addressing children and fathers, it speaks of everybody. Hallelujah. எல்லாருக்கும் எழுதுகிறேன் என்று சொல்லி பவுல் இங்கே யோவான் இங்கே வலியுறுத்துகிறதே நாம் பார்க்கிறோம். நம்ம ஒரு குடும்பங்க, பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சபையிலே ஒரு பெரிய குடும்பமாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் சபைக்கு ஏன் வரோம்? நம்ம தேவனை தொழுது கொள்ள வரோம், உண்மைதான். ஆனால் சபைக்கு வர வர நம்ம யாரை போல மாற வேண்டும்? நாம் கிறிஸ்துவை போல, இயேசுவை போல நாம் மாற வேண்டும். You cannot come to the church and you go back and live the way how you are. You cannot be, then the church has not made an impact on you. And when you say the church has not made an impact, that simply means Christ has not made an impact in your life. உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து, நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க போகிறீங்க, ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாள் இன்னும் வரவில்லை. நீங்கள் வருவதை போல போகிறீங்க, குணத்தில் மாற்றம் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, அதே போல் இருக்கீங்க. ஆனால் சபைக்கு நீ எதுக்கு வர? நீ சொல்கிற நான் சபைக்கு வரேன், ஜெபம் பண்ண வரேன், உண்மைதான். ஆனால் சபைக்கு வர உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்னா கிறிஸ்துவை போல மாறும். அல்லேலூயா.
கிறிஸ்துவை போல மாறும். நம்ம வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென். நீங்கள் பாருங்கள், சீனாய் மலையிலேயே மோசே ஆண்டவரோடு போய் உறவு கொண்டாராம். 40 நாட்கள் உறவு கொண்டு இந்த யோவான் சீனாய் மலையிலேருந்து இறங்கி வரும்போது அவர் முகம் எப்படி இருந்துச்சா? பிரகாசித்ததாம். அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டு போகும்போதெல்லாம் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். Whenever we come to church and go, our life changes. People will begin to see Christ in us. Shall we say amen? ஸோ இப்படி நாம் பார்க்கிறோம். வாங்க இப்போ என் கூட பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 3ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 14, 15, 16, 17, 18. Alright? Chapter 3 verses 14, 15, 16, 17 and 18. We will first do a round of reading. முதல்ல நம் இந்த வேத பகுதியை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஐ கால் யூ டு லிசன். கவனமாய் கேட்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். Once again, 2 Peter chapter 3, 14 to 18. Therefore, beloved, looking forward to these things, be diligent to be found by him in peace, without spot and blameless. And account that the long suffering of our Lord is salvation, as also our beloved brother Paul, according to the wisdom given to him, was as written to you. As also in all his epistles, speaking in them of these things, in which are some things hard to understand, which those who are untaught and unstable twist to their own destruction, and they do also the rest of the scriptures. You therefore, beloved, since you know these things beforehand, beware lest you also fall from your steadfastness, being led away with the error of the wicked. But grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and forever. Amen. நாம் கேட்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டிய வசனம் 17, 18 வசனம். Let us hear the 2 verses once again. You therefore, beloved, since you know these things beforehand, beware lest you also fall from your own steadfastness, being led away with the error of the wicked, but grow in the grace and knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be the glory both now and forever. Amen. வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. வாசிங்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார வளருங்கள் என்று வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்ம என்ன செலுத்துவோம்? மகிமை செலுத்துவோம். அப்போ பைபிளுடைய அழைப்பு என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். So the Bible calls us to grow. Shall we say amen? Hallelujah. So we should grow. So if you will come and ask me a question, why should I
grow in Christ. Hallelujah. ஏன் நான் கிறிஸ்துவுக்குள்ளார வளர வேண்டும்? Hallelujah. அப்போ நான் உனக்கு ஒரு பதில் கொடுப்பேன். நான் சொல்வேன், அது தேவனுடைய சித்தம். It is God's will that we grow in Christ. Shall we say amen? தேவனுக்கு மகிமை. It's not my will, it's not my desire that I am instilling on you. என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய வாஞ்சைகளையும் நான் உங்களிடத்திலே ஊட்டி உங்களை என் சித்தப்படி நடத்துவதற்கு அல்ல, ஆனால் வேதத்தின்படி. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளார நீங்கள் வளர வேண்டும், உங்க போதகருக்குள்ளார அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளார நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். So I am telling, it is God's will that we should grow, that you do not sit on your salvation experience and stay there throughout your life. You should grow. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதை நம்ம அறிந்து கொள்வோம். So number one, if you will ask me this question, why I should grow in Christ, I will say it's God's will. Amen. ரெண்டாவது, நீங்கள் அந்த 17வது வசனத்தை கவனித்தீங்கன்னாக்கா, அங்கே பேதுரு நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதனால தான் நம்ம அங்கே வசனம் வாசித்தோம், 14 இருந்து வாசித்தோம். நீங்கள் 14 இருந்து வாசித்து 17ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கா, அந்த 17வது வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தம். அல்லேலூயா. So if you will read from verse 14 to 17, then the verse 17 is a conclusion that warns us. Shall we say amen? That calls us to guard ourselves. You are a Christian, you are கிறிஸ்தவன், உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றதான ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். அந்த வார்த்தையை கேளுங்கள். You therefore, beloved, since you know these things beforehand, beware lest you also fall from your own steadfastness, being led away with the error of the wicked. கேட்போம் அந்த வார்த்தையை. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகம், டிசெப்ஷன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். That you will not fall to deception. Shall we say amen? நாம் விழுந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு நீங்க பாருங்க, நிறைய பேர் வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சிக்கிற ஆவி எங்கும் பார்க்கிறோம். நீ வஞ்சிக்கப்படாதபடிக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்புறம் ரெண்டாவது பார்க்கிறோம் கள்ளப்போதகம். ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு எப்போதும் ஃபாதர் பர்க்மன்ஸ் பிடிக்கும். அவர் சொல்லுவார், ஆவிக்குரிய சபையை தேர்ந்தெடுத்துக்கொள், வார்த்தைக்குரிய சபையை தேர்ந்தெடுத்துக்கொள். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் லைஃப்பில் வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய திருச்சபைகள். எனக்கு ஐ வில் கிவ் யூ a simple testimony. இன்னைக்கு நம்ம சர்ச் இப்படி வளர்ந்ததற்கு காரணம், நம்ம ஒரு லைஃப் வீடியோவில் போய் நம்ம மீடியாவுடைய ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி திருச்சபை ஆரம்பிக்கப்படவில்லை. இஃப் யூ வில் திங்க் அபவுட் our church began 26 years back when technology was not so modern yet. நம்முடைய திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்திலேயே ஆனிவர்சரி, வருடந்தோறும் நம்முடைய சபையுடைய ஆண்டு விழாவை நாம் கொண்டாடும் போது நம்ம 10,000 கைப்பிரதிகள் வெளியிடுவோம். ஒவ்வொரு இடங்களிலே நம் அநேகருக்கு கொடுப்போம். Do you remember the days when we used to conduct meetings in Banting, Klang, in PJ, in Sentul, in Ipoh, in Ijok? We used to conduct meetings like this. இப்படி கூட்டங்களை நாம் நடத்துவோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, திடீரென்று நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாய் திருச்சபைகள் சில இடத்துல பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள், நல்லது தான். ஆனால் சில பேர் இப்படி வீடியோ பார்த்துட்டு உடனே அந்த சபைக்கு நம்ம போயிடுவோம், உடனே உளுந்தடித்து ஓடி போகிறார்கள். அப்புறம் பார்க்குறாங்க, அது லைஃப்பில் பார்க்குறதுக்கும் நேரடியாக பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குதே என்று பார்க்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வஞ்சிக்கப்படாதே, போதகத்திலே வஞ்சிக்கப்படாதே. The Bible teaches us, be careful, do not be deceived.
Do not be deceived by false teaching. Hallelujah. கள்ள போதகத்திலே நீ என்ன செய்து விடாதே, விழுந்து விடாதே என்று வேத வசனம் நமக்கு சொல்லி. அப்போ சபையை பிடித்துக்கோ, நல்லா பிடித்துக்கோ. சில பேர் எதுக்கு சபையை மாறி மாறி போகிறாங்க? ஏன்னா சுகம் வேணும். இதோ பாருங்கள், அங்கே அந்த ஊழியக்காரர் இப்படி ஜெபம் பண்ணுறார், அதனால் நான் அங்கே போகிறேன். இப்படி பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் நிறைய பேர் அங்கும் இங்குமாய் திரிகிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு அழைக்கிறது, நீ அழைக்கப்பட்ட இடத்துல உண்மையாக இருந்து நீ உன்னுடைய விசுவாசத்தை காட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார். வலது கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கடைசியாய் நான் ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்வோம். திரும்பியும் 4ஆம் அதிகாரத்தில் நாம் 3வது வசனத்தை கவனிப்போம். Come with me to 1 Thessalonians chapter 4 and let's hear this reading, chapter 4 and verse 3. 4ஆம் அதிகாரம் வசனம் 3 நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 3ஆம் வசனம். For this is the will of God, your sanctification, that you should abstain from sexual immorality. கேட்போம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. ஆமென் சொல்லுவோமா? வேசி மார்க்கத்திற்கு விலகி நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போ இது என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, சுத்திகரிப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. இட் இஸ் டீச்சிங் அபவுட் சாங்டிஃபிகேஷன். உன்னை சுத்திகரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்கிட்டயே நேரடியாக சொல்லுவாங்க, என்ன திரும்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் போய் இந்த வாரம் என்னை சுத்திகரித்து கொண்டு நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டு அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன்னு சொல்லுவாங்க, பரிசுத்தமாய் வந்துடுறேன். ஆண்டவர் ஒரு நாளும் அவர் பிள்ளைகளை அப்படி அழைக்கவே மாட்டார். இன்றைக்கி நீ தொடப்பட்டனா இன்றைக்கே நீ ஓடி வந்துடணும். ஏன்னா அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு நீ போனனா பாரு, அந்த ஒரு வாரம் சாத்தான் உன்னை என்னென்னமோ பண்ணிவிடுவான். அடுத்த வாரம் வரும்போது நீ வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்னா நீ என்றைக்கு ஒப்பு கொடுக்கணும், அந்த நிமிஷமே உன்னை ஒப்பு கொடுக்கணும். Anyone who makes up their mind to say, I'll go back, I will correct myself, then I will come back and dedicate my life to God. If you do that, you will never change. Shall we say hallelujah? ஸோ கர்த்தருக்கு மகிமை. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சுத்திகரிப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எழுந்து நின்று தேவ சந்நிதியில் வாருங்கள். நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை திட்டமாய் செய்வார் என்று விசுவாசியுங்கள். அவருக்கு நம் யாவரும் நன்றி செலுத்துவோம்.